நீங்கள் வளர்ச்சின்னா எதை பார்க்குறீங்க? வெறும் டெக்னாலஜி வளர்ச்சி, 20 ஃப்ளோர் கட்டா 40 ஃப்ளோர் கட்டுறான், அது வளர்ச்சி. ட்ரெயின் பாஸ் பண்ணுறான், ஃப்ளைட் பாஸ் பண்ணுறான், இது வளர்ச்சி. அது வளர்ச்சி கிடையாது. வி ஆர் நாட் ஹியூமன்ஸ் ஆர் நாட் மேட் ஃபார் தட். நம்மளுக்கு டெக்னாலஜி தேவை தான், பட் ஹை அட்வான்ஸ் டெக்னாலஜி தேவை கிடையாது. சரி, நீங்கள் ஏஐ என்ன சொல்வீங்க? ஏஐ வந்து வேணுன்றீங்களா வேணான்றீங்களா? வாட் இஸ் யுவர் தாட்? அது எப்படி சொல்கிறது, அது வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம்பாதிக்கலாம். ஓகே, தான் பட் எனக்கு வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா ஏஐ இஸ் லைக் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லுவேன் நான். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ChatGPT-யாக இருக்கட்டும் சரி, ஜெமினியாக இருக்கட்டும் சரி, மற்ற எல்லா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் சரி, இட்ஸ் ஓவர் ரேட்டட். நம்ம லைஃப்பை ஈஸி ஆக்குது அப்படின்னு நினைக்கலையா? ஈஸி ஆக்குதா? ஈஸி ஆக்குது, பட் இது எதை ஈஸின்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது, அது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, இட்ஸ் மேனிப்புலேட்டட். இப்போ நான் ஒரு ஜெமினி வந்து ஒரு லீடராக இருக்கேன், நான் அவங்க உள்ளே ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, சென்னை, அதாவது நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ இஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் கேட்க, ஹூ இஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இன் 1980s அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கோன்னா, புக்கில் படிச்சிருப்பீங்க. காமராஜர் இருந்திருக்காரு, அண்ணா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் கலைஞர் இருந்திருக்காரு, ஜெயலலிதா இருந்திருக்காரு, எல்லாருமே வந்து புக்கில் படித்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஃப்யூச்சரில் இருக்க பசங்களுக்கு இது எதுவுமே இருக்காது. புக்ஸ்ன்னு ஒன்று அக்சசபிள் பெருசாக இருக்காது, அவங்க இன்டர்நெட்டில் இருப்பாங்க. அப்போ அவன் வந்து ஃப்யூச்சரில் போய்ட்டு ஜெமினியில் கேட்குறான், இது மாதிரி யார் இருந்தா, ஹூ இஸ் அ குட் சிஎம் அப்படின்னு கேட்குறோம். அது ஏதோ ஒரு கேவலமான ஒரு ஆன்சர் சொல்லும். அது எப்படின்னா, என்னால் அங்கே ஸ்கிரிப்ட்ஸை மாற்ற முடியும், என் பேரை போட முடியும் அந்த இடத்துல. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி நிறைய மேனிப்புலேஷன் நடக்கும். அதாவது நீங்கள் தெரிஞ்சிக்கிறத மறைச்சிட்டு எது அவங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல உங்களை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ். இதெல்லாம் இல்லாமல் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்களே பல விஷயத்தை அனலைஸ் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் ரொம்ப நல்லது. சரி, இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு. தட்ஸ் நாட் மேக் ஈஸி பீப்புள். ChatGPT ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான், அவ்வளோதான். ப்ரீப்ளெக்சிட்டி இஸ் லைக் ரெஃபரன்ஸ் தான். கலெக்ஷன் ஆஃப் மொத்த டேட்டா, இன்டர்நெட்டில் இருக்க மொத்த குப்பையும் தூக்கி போட்டு உனக்கு எந்த குப்பை அதில் வேணுன்றதை அவனே முடிவு பண்ணி உங்ககிட்ட கொடுப்பான். அது குப்பை தானே. ஸோ அதை நம்ம வந்து ஈஸி, எளிமை, டெக்னாலஜி வந்து பயங்கரமாக போயிடும். டெக்னாலஜி பயங்கரமாக தான் போகும். இதுக்கு அடுத்தது ஏஜே வரும், ஏஎஸ்ஐ வரும். ஏன்னா அதுக்கூட ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஒரு சைடில் வந்து கியூபிட்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கியூபிட்ஸ் இஸ் சூப்பர் கான்செப்ட். கியூபிட்ஸோட அவங்களோட R&Dயில் வந்து பாசிபிள் ஆஃப் ஹியூமன் அலைவர்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க மைக்ரோசாஃப்ட். இட்ஸ் லைக் ஆக்சுவலி திஸ் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ். நான் இதை சொல்கிறேன், இது நீங்கள் தனியாக கிளிப்பாக கூட போடுங்க. லைக் கியூபிட்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட். அதுக்கப்புறம் சூப்பர் கியூபிட்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணாங்க. வாட் இஸ் திஸ் மீன்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க கம்ப்யூட்டர்கிட்ட, அது வந்து பைட்ஸில் வந்து ஆன்சர்ஸ் ரெடி பண்ணும். இப்போது ஹூ இஸ் யூ அப்படின்னு கேட்குறீங்க. விஸ்டம் பாட்காஸ்ட்னா யார்? ரோஹித். ஹூ இஸ் த ஓனர்? ரோஹித். அந்த ரோஹித்ன்றது வேர்ட், அது வந்து பைட்ஸ். இது வந்து சூப்பர் கியூபிட்ஸில் என்ன ஆகும், கியூபிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் டேக் மல்டிபிள் ஆன்சர்ஸ். ஒரு கொஷனுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ், மல்டிபிள் டிஃப்ரெண்ட்ஸ் வேஸில். ஒன்று ரொம்ப ரியாலிட்டிக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஸ்டூடியோவில் இருந்து மெரினா பீச்சுக்கு போகிறீங்க. ஸோ வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் இருக்கீங்க? நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, கூகுள் மேப் எடுப்பீங்க, இங்கேருந்து மெரினா பீச்சுக்கு போனோம், ரூட்டு, அதுவே உங்களுக்கு ஒரு ரூட்டை காட்டும். ஆனால் நிறைய ரூட் இருக்கா? அதையே உங்களுக்கு ஒரு ரூட்டை சஜஸ்ட் பண்ணுது. அப்போ தான் அது சொல்லும், இதுதான் ஃபாஸ்டரு, உங்களை நம்ப வைக்கும். நீ இப்படி போனால் முன்னாடி போயிடலாம். சரி, அடுத்த ரூட் எங்கே இருக்குன்னு பார்த்தா அதுக்கு 2 நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இந்த கியூபிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அது சேம். ரோஹித் ஸ்டூடியோவில் இருக்கார், மெரினா பீச்சுக்கு போகணும், மல்டிபிள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிக்கும். ரோஹித் இங்கேருந்து 3 மணிக்கு கிளம்புறாரு, மெரினா பீச் 5 மணிக்கு போய் ரீச் ஆகிறாரு, ரூட்டு காட்டும். அது இல்லாமல் ரோஹித்தோட ப்ரிஃபரன்ஸ் எடுக்கும். ரோஹித் வேறு ரூட்டில் போனால் ரோஹித்துக்கு என்ன நடக்கும், ரோஹித் இங்கேருந்து கிளம்பலான்னு ரோஹித்தோட லைஃப்பில் என்ன நடக்கும், ரோஹித் மெரினா பீச்சுக்கு எப்போ ரீச் பண்ணுவார். இப்போ ரோஹித் வந்து இங்கேருந்து ஸ்டூடியோக்கு வெளில போகிறாரு, டக்குன்னு அவர் மேலே ஏதோ விழுந்துருது, ரோஹித்க்கு ஏதோ ஆகிடுது, அது ஒரு இன்சிடென்ஸ் எடுக்கும். ரோஹித் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாரு, பைக் பஞ்சர் ஆகிடுது, அது ஒரு இன்சிடென்ஸ் எடுக்கும். ரோஹித் இங்கேருந்து போகிறாரு, நடுவில் வேறு எங்கேயும் டைவர்ட் ஆகி வேறு ரூட்டில் போயிட்டார், அது ஒரு இன்சிடென்ஸ் எடுக்கும். இந்த மாதிரி பல இன்சிடென்ஸ் எடுக்கும். அதுதான் கியூபிட்ஸ். இது எங்கே தெரியுமா வந்து நிற்கும்? ரோஹித் எப்போ சாவார்னு வந்து நிற்கும்.
அதுக்கு தெரியும் ம். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ம். அடுத்தது நீ என்ன பண்ண போகிற. இந்த சூப்பர் கியூபிட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கியூபிட்ஸ் ஆச்சும் சரி ஒரு 10,000 வேரியேஷன்ஸாக வைக்கும். டிஃப்ரெண்ட்டாக 10,000 வேபிட்ஸ். இப்போ ரோஹித் என்ன பண்ணார். சூப்பர் கியூபிட்ஸ்ன்றது பல மில்லியன் கியூபிட்ஸாக சேர்ந்தது. அப்போது ரோஹித்னு ஒரு பர்சன் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னு அது உங்களுக்கு சொல்லிடும். ஸோ திஸ் மேக்ஸ் வாட்ஸ் அப்படின்னா ரோஹித் எப்போ சாவாருன்னு அது உங்களுக்கு சொல்லும் ப்ரிசைஸாக. இப்போ ரோஹித் இங்கேருந்து வெளியில் கதவு திறந்து வெளில போனார்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்லும். நம்ம இந்த கிறிஷ் படம் பார்த்துருக்கோம் பார்த்துறீங்களா, ஃபஸ்ட்டு ரித்திக் ரோஷன் வந்து ஒரு இது மாடலில் வச்சு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்ல பாருங்க. அந்த கான்செப்ட் தான் இட்ஸ் லைக் சூப்பர் கியூபிட்ஸ். அது ஒரு R&D பண்ணிகிட்ருக்காங்க மைக்ரோசாஃப்ட். எவ்ரிதிங் இஸ் டெக்னாலஜி சேஸ் தான், பட் தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஹியூமன்ஸை அலைவாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் மெனி திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ப்ரோ. இப்போ இதுதான் டைம்ன்றாங்க. எஸ் திஸ் த டைம். ரொம்ப நாள் வாழ்றது இப்போ சைனா கூட டிஏஜிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் டைம் அப்படின்றாங்க. எஸ் ஆர்கன் 3D ஆர்கன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சைனா. திஸ் இஸ் ஒரு R&D. இப்போ நான் வந்து R&D பண்ணிட்டு இருக்கேன், டெக்னாலஜி R&D பண்ணிட்டு இருக்கனால வேறு கண்ட்ரி என்ன R&D பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சைனா இஸ் இன்வால்விங் இன் டு த ஆர்கன் 3Ds. ஆர்கன் 3Dsனால் ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு கிட்னி போயிடுச்சா, டிரான்ஸ்பிளான்ட் 2 லட்ச ரூபா கிட்னி, ஆர்கன் 3D வச்சுருக்கோம், எடுத்து மாட்டி போயிட்டே இரு, அவ்வளோதான். லிவரில் டேமேஜ் ஆயிடுச்சா, ரீப்ளேஸாக லிவர். எதுக்கு உட்காந்து மெடிசன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, ஜஸ்ட் புட்ட சர்ஜரி, லேசர் சர்ஜரி வந்துச்சு. வென் சைனா இஸ் இன்வால்வ் இன் டு தி லேசர் சர்ஜரி. டாக்டர்ஸ் தேவை கிடையாது ப்ரோ. நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஒரு சர்ஜன் கூட இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில், ஒரு டாக்டர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. யூரோப்பில் ஒரு கம்பெனி தேர் ஹேவ் த ஸ்கேனர்ஸ், என்டையர் ஒரு ரூம் ஆஃப் ஸ்கேனர்ஸ் மாதிரி வச்சு போயிட்டு நின்னீங்கன்னா போதும், உங்கள் முடியிலேருந்து கீழே நகம் வரைக்கும் உங்கள் உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குது, இப்போது எது ஸ்டார்ட் ஆகிருக்கு, எவ்வளோ நாள் கழித்து இந்த பிரச்சனை வரும், நீங்கள் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், எதை தவிர்க்கலாம், எந்த காலத்தில் நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணலான்னு மொத்த டீட்டெயில் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு சைனா இஸ் டூயிங் ஆர்கன் 3Ds. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியும் ஒரு டெக்னாலஜிலையும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க. ஸோ ஹியூமன் லைஃப்பில் இனிமேல் வந்து ஒரு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இயராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2020 to 2050, இந்த 30 வருஷம் இட்ஸ் லைக் கோல்டன் பீரியட் ஆஃப் த குளோப். இந்த இதில் வந்து பிறந்தவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான் நான் சொல்லுவேன். ஒய் பிகாஸ் இப்போது கோல்டு ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரன்னு ஒரு 10,000 ரூபா வந்துடுச்சு. பட் இனிமேல் வந்து கோல்டு இஸ் நாட் அ வேல்யூடு ஓல்டு அசெட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 100 இயர்ஸில் கோல்டு இஸ் த ரேரஸ்ட்டு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு வந்து பூமியை சார்ந்தது கிடையாது. ஆஸ்ட்ராய்ட்லேருந்து வந்து பூமியில் விழுந்து நம்ம வந்து கோரில், க்ரஸ்ட் மேண்டல் கோரில் போயிட்டு அங்கேருந்து வேல்கனோஸ் மூலியமாக வந்து நம்ம மைனிங் பண்ணி எடுத்து ஒரு 5% ஆஃப் கோல்டு தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரேரஸ்ட்டாக இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை வேல்யூ பண்ணி அதை கரன்சியோட ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எது வேல்யூ ஆகுனா ரேர் எர்த் எலமெண்ட். அதை வச்சு தான் வந்து இதுக்கப்புறம் உலகம் இயங்க ஆரம்பிக்கும். அதை வச்சு தான் அது ஒரு கண்ட்ரியும் எவ்வளோ வச்சுருக்காங்க ரிசர்வ்டு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட கண்ட்ரியோட கரன்சி வேல்யூவேஷன், எக்கனாமிக்கை வேல்யூவேட் பண்ணுவாங்க. இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதை வச்சு தான் உங்களால் ஃபைட்டர் ஜெட் தயாரிக்க முடியும். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்களா நியூஸில் ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து இத்தனை 1000 கோடி, 1200 கோடி ஒரு ஃபைட்டர் ஜெட். நான் ஒரு சாமானியமாக பார்க்குறதுக்கு வந்து அவனுக்கு எப்படின்னா, ஏன்டா ஒரு ஃபைட்டர் ஜெட்டு நீ 1500 கோடி கொடுத்துவாங்களா, எவ்வளோ காசு அடிப்பீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஃபைட்டர் ஜெட் சூப்பர் சோனிக் ஸ்பீடில் போகும். லைட்டோட 1/3 of 1/13 ஆஃப் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அதை வந்து நார்மலாக அந்த இன்ஜினை வந்து இரும்புலையும் மெட்டல்ஸ்லேயும் வச்சு உங்களால் பண்ண முடியாது. ரேர் எர்த் எலமெண்ட் வச்சு தான் பண்ண முடியும். பிஆர் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வச்சு தான் அந்த ஃபைட்டர் ஜெட்டோட இன்ஜின் ரெடி பண்ணோம். அப்போ தான் அந்த இன்ஜின் அதோட த்ரெஷ்ஹோல்டை மீட் பண்ணி சூப்பர் சோனிக் ஸ்பீடில் போக முடியும். ஸோ அதே மாதிரி ஹையர் டெக்னாலஜிஸ் எல்லாமே ரேர் எர்த் எலமெண்ட் வச்சு தான் பண்ண முடியும். அதுக்காக தான் ரஷ்யாவும் சைனாவும் அண்டார்டிகாவில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கீழே ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஏன் நம்ம இந்தியாவிலே ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க கோஸ்டல்ஸ் எல்லாமே ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ப்ரிசைஸ்லி படிஞ்சிருக்கு நிறைய இடத்துல. ஆஃப்ரிக்கா, சைனா, இந்தியா இட்ஸ் கோயிங் டு பி த குளோபல் லீடர் ஃப்யூச்சரில்.
ஸோ டெக்னாலஜி அந்தளவுக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் வந்து 9 to 5 ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் டைம் டு குவிட் அவுட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணு. ஏன்னா இட்ஸ் ஒன் லைஃப். திருப்பி நீ வரப்போகிறது கிடையாது. மொத்தமே ஒரு 4000 வீக் தான் இருக்குது. எஸ், அவ்வளோதான். டேஸில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சிரிப்பாக தெரியும் ப்ரோ. மொத்தம் நம்ம ஒரு 60 வயசு வரையும் வாழ்வோம் அப்படின்னா 60 into 365 டேஸ் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 20,000 நாட்கள் தான் வரும். இவ்வளோ கம்மியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. அது பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அவ்வளோ பயம் வந்துடும். ஆனால் எல்லாரும் ஒரு நாள் போயிடுவோம். ஆனால் நம்ம பயம் இல்லாமல் தானே இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா தெர் இஸ் அ நெக்ஸ்ட் டே அப்படின்னு ஒரு ஹோப் நம்மளோட பிரெயினில் இருக்குது அது ஹோப். ஸோ வி நீட் டு லீவ் அவர் லைஃப். ஆனால் நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, பயப்படுறாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ப்ரோ. அதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலி ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். இப்போலாம் நான்லாம் வீட்டில் வந்து என்னால் வந்து என்ன பண்ணேன்னு கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் பையன் எது பண்ணாலும் நல்லது பண்ணுவான், தப்பாக எதுவும் பண்ண மாட்டான். பிகாஸ் தட் க்ரோன் அப் ஒரு வளர்த்து ஒரு இது பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லது கெட்டது நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு வளர்ந்துக்கிறோம். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பயப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்றுமே வந்து அந்த கைண்ட் ஆஃப் ஒரு இதுக்கு சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க நிறைய பீப்புள். அதுக்குன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. நம்ம வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் வேலையை விட்டுறணும், எல்லாருமே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், எல்லாராலையும் பிஸ்னஸும் பண்ண முடியாது. அதான் நீங்கள் சொன்னது தான். இப்போ 1000 கோடி சம்பாதிக்கிறான்னா அதுக்கான கெப்பாசிட்டி தெரியணும். ஸோ இந்த மாதிரி 9 to 5 குவிட் பண்ணுறான்னா அவனுக்கான கெப்பாசிட்டி அவன்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, யூ நோ யுவர் கெப்பாசிட்டி. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அடுத்தது என்ன கண்டென்ட் பண்ணலாம், எப்படி வேறு எதுனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இதில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் இப்போ விற்கிறீங்க, டிஷர்ட்ஸ் விற்கிறீங்க, ஒரு ஓன் பிராண்டிங்கில் செல் பண்ணுறீங்க. இப்போ நீங்களே ஒரு பிராண்டிங்கு, உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, நீங்களே நாளைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம். திஸ் இஸ் ஹவ் திஸ் எவால்வ்ஸ். ஆனால் இதே எல்லாரும் பண்ணணுன்னு கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கதை நான் பண்ணுறேன், உனக்கு பிடிச்சதுக்கு நீ பண்ணு. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் இருக்கார்ல, லைக் சம் அமெரிக்கன் ஒரு பாட்காஸ்ட் நான் பார்ப்பேன். அவர் சொல்லுவார், உனக்கு என்னென்னு பிடிச்சிருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணு. ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் உன்னை இன்வால்வ் பண்ணிக்கோ. இது வரல, இது வரல, இது வந்துச்சு, இது வரல, இது வரல, ஓகே இது நம்மளுக்கு நல்லா வருது, அப்போ இதுதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. அதுவே உங்களை கொக்கி போடும், இருக்கும். அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன பாருங்க, எனக்கு ட்ராவல் ரொம்ப அடிக்ட் ப்ரோ அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ப்ரோ. பைக்கிங்கில் டூரிங் போக ஆரம்பித்தேன். இப்போ சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஹிச் ஹைக்கிங் பண்ணேன், லிஃப்ட் கேட்டு போவேன், ட்ரெயினில் போயிருக்கேன், பஸ்ஸில் போயிருக்கேன். ஈவன் ஐ ட்ராவல் மோர் ஃப்ளைட்ஸ், மோர் கண்ட்ரீஸ், மோர் டிஃப்ரெண்ட் பீப்புள். இப்போ உங்களுக்கு கோ டு பிளேஸ்னா என்ன சொல்வீங்க? இந்தியாக்குள்ளே ஆரோவில்லாம் அடிக்கடி பார்க்குறேன். எஸ் 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 லைக் கைண்ட் ஆஃப் ஒரு தனி ஈஸி ஆக்சசபிள். ஆரோவில் பாண்டிச்சேரின்றது ஒரு 2 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிட முடியும். ஆரோவில் இஸ் லைக் கொஞ்சம் ஒரு க்ளோஸ் சொசைட்டி. ஒரு கார் போகலாமாங்க? போகலாம் யார் வேணாலும் போகலாம். பட் யூ நீட் டு நோ ரைட் பர்சன்ஸ். ஒரு சின்ன பொட்டென்ஷியல், ஈஸி ஆக்சசபிள், ஒரு ஓவர் கமர்ஷியல் பண்ணிக்கூடாது நீங்கள் அங்கே போயிட்டு. ஸோ ஜஸ்ட் யூ வாண்ட் டு மிங்கிள் வித் த பீப்புள், லேர்ன் சம்திங். அது ஒரு நல்ல சொசைட்டி. ஆரோவில்ன்றது ஒரு நல்ல சொசைட்டி. தே ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ரக்சர். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை மதிக்கணும். இப்போ எப்படி ஒரு ரிலீஜியஸ்க்கு நம்ம உள்ளே போகும்போது அவங்கள மதித்து பண்ணுறோமோ, அதே மாதிரி ஆரோவில் இஸ் அ ரிலீஜியன். அதை மதித்து நம்ம வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கடி இது பண்ணிவிட்டு வி ஜஸ்ட் இன்வால்விங் நாலேஜ் ஷேரிங். அங்கே வந்து ஆரோவில் ஸ்கூல்ஸ் இருக்குது ப்ரோ. ஐ வாண்ட் டு டெல் திஸ். ஆரோவில் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆரோவில் ஸ்கூல்ஸில் தே டீச் ஒன்லி ப்ராக்டிக்கல் நாலேஜ். சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி இந்த என்விரான்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும், எப்படி ஒரு மரம் நடணும், படிப்பை சொல்லி தருவாங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லி தருவாங்க. ஸோ அங்கே இருக்க ப்ளே கிரவுண்ட்ஸ், பீப்புள் யூஸ் டு ப்ளே எவ்ரிடே. அங்கே போய்ட்டு விளையாடுவாங்க. நம்ம இங்கே எத்தனை பேர் விளையாடுறோம்? ஏதோ இன்றைக்கி டர்ஃப் வந்திருக்கு, அந்த டர்ஃபே வந்து கிரிக்கெட்டை வந்து 10க்கு 10 மாற்றிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி விளையாடுவோம்? போவோம் ஒரு கிரவுண்டில் வயல் தான் இருக்கும், பிச்சை ரெடி பண்ணுவோம், ஸ்டெம்பை நடுவோம். பிச்சை ரெடி பண்ணுறதுக்காக காலையிலேருந்து சாயங்காலம் மேட்சுக்கு காலையிலேருந்து பிச்சை ரெடி பண்ணி பவுண்ட்ரிஸ் வில் கீப் த ரியல் பவுண்ட்ரிஸ் இருக்கும். அது ஒரு அங்கே போய் ஒரு 70 மீட்டரில் போய் நில்லு, 70 மீட்டர் ஒருத்தன் 6 அடிப்பான். ஆனால் இன்றைக்கி டர்ஃபில் 50 அடிக்கு 6 அடிக்கிறத ஓஹோன்னு கை தட்டிகிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து.
அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அதெல்லாம். தட் இஸ் நாட் ரியல் திங். ஆரோவில் இஸ் அ ரியல் பிளே கிரவுண்ட்ஸ், ரியல் பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ஸ், ரியல் பீப்புள். அங்கே உள்ள ஹார்சிங் இருக்குது, உள்ள குதிரை சொல்லித்தராங்க, குதிரை ஓட்ட சொல்லித்தராங்க, நேச்சுரோட இருக்கலாம், கனெக்ட் ஆகலாம். நப்போலோட மினிமம் ஒரு 1 வீக்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஐ ஜஸ்ட் ரீட்ரீட் மை செல்ஃப். எனக்கு இந்த டிராஃபிக்லாம் பிடிக்காது. அப்படி டிராஃபிக்கில் இருக்கேன்னா ஸோ ஹேவ் டு திருப்பி ரீஅலைன் பண்ணணும், என்ன இந்த நேச்சரோட நான் ரீஅலைன் பண்ணிக்கணும் என்ன. ஸோ அப்போ நான் வந்து ஒரு காட்டு பகுதியிலையோ இருந்தால் தான் எனக்கு வந்து அந்த இயற்கை வந்து எனக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் கொடுக்கும், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஐ எம் டூயிங் R&D. ஃபோக்கஸ் இல்லைன்னா R&D பண்ண முடியாது. ஸோ ஐ சூஸ் திஸ் இஸ் என்னோட விஷயமாக நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் நிறைய விஷயமா சூஸ் பண்ணலாம், அது அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம்.